இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு ஆண்டவரை அறிந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை என்கிற வார்த்தைகளும், நற்செய்தி வாசகத்தில் வருகிற பேய்கள் அவரை அறிந்திருந்தன என்கிற வார்த்தைகளும் நம்மை சற்று ஆழமாக சிந்திப்பவையாக அமைந்திருக்கின்றன. சாமுவேலின் இடத்திலே மொத்த மனித இனத்தையும் வைத்து பார்க்கலாம். ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டிய மக்கள் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். விவிலியமும் இதை சில இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 1 அதிகாரம் 3வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், காளைகள் தம் உரிமையாளரை அறிந்திருக்கின்றன, கழுதை தன் தலைவன் தீடி போடும் இரட்டத்தை அறிந்திருக்கிறது, ஆனால் என் மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று. அதே போல எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், என் மக்கள் அறிவிலிகள், அவர்கள் என்னை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்று குறிப்பிடுகின்றன. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சாமுவேல் ஆண்டவரை அறிந்தல் என்பதும் பேய்கள் ஆண்டவரை இயேசுவை அறிந்து கொண்டன என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. பேய்கள் அறிந்து கொண்டன என்பது அறிவுபூர்வமான ஒன்று. இயேசுவினுடைய வல்லமையை பற்றியும் அவருடைய நற்செய்தியின் போதனையை பற்றியும் பேய்கள் அறிந்திருந்தன. ஆனால் சாமுவேல் அறிந்திருந்தார். அதாவது விவிலியத்திலே அறிதல் என்பது அன்பு செய்தலாக இருக்கிறது. அதனால்தான் ஒசேயா இறைவாக்கினர் புத்தகம் 4:22 நாம் வாசிக்கிறோம், எப்ராயிமே ஆண்டவர் உம்மை அறிந்திருக்கிறார். அதாவது எப்ராயிம் என்கிற இஸ்ராயல் மக்களே, உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அதாவது உங்களை அன்பு செய்கிறார் என்று. அதையே தான் எரேமியா புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். உன் தாயின் வயிற்றில் கருவுருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் என்கிற வார்த்தை, உன் தாயின் வயிற்றில் கருவுருவாகும் முன்பே நான் உன்னை அன்பு செய்தேன் என்று குறிப்பிடுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பாடம். நான் ஆண்டவரை எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருக்கிறேன், நான் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவரை எந்த அளவிற்கு நான் அன்பு செய்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு மேலும் ஒரு பாடத்தை கற்பிப்பதாய் அமைந்திருக்கிறது. இந்த உலகத்தை பற்றியும் இந்த வாழ்வை பற்றியும் சரியாக கண்டுகொள்ளாத ஒரு மனிதனோடு புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த நகரின் முக்கிய வீதியிலே ஒரு மனிதன் கண்கள் பார்வை இழந்து நடப்பதற்கு முடியாத நிலையிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அசிசியார் அந்த மனிதனை அணுகி சென்று, இறைவன் இப்போது உமக்கு பார்வையையும் நடப்பதற்கான நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்தால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்டபோது, என் வாழ்நாள் முழுவதுமாய் நான் அவருக்கு அடிமையாய் இருப்பேன் என்று அந்த மனிதன் குறிப்பிடுகிறார். பிரான்சிஸ் அசிசியார் திரும்பி தன்னோடு வந்த அந்த மனிதரை பார்த்து, பார்வையும் உடல் நலமும் கொடுத்தால் நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பேன் என்று அந்த மனிதர் குறிப்பிடுகிறார். ஆனால் இறைவன் உனக்கு எத்தனை விதமான அருட்செல்வங்களால் நிறைத்து ஆசீர்வதித்திருக்கிறாரே, அப்போது நாம் ஆண்டவரை எந்த அளவிற்கு அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளின் அன்பின் முழுமையான வெளிப்பாடுதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் முழுமையாய் அறிந்து கொள்ளவும் அவரை முழு மனதோடு அன்பு செய்து வாழவும் வேண்டிய அருளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.